அருமையான காலவேளை தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். इस शुभ के अवसर पर हम प्रभु के हाथों में अपने आप को समर्पित இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? आइए अपने सर को झुकाएं और अपने आप को समर्पण करें. நேற்றும் இன்று என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் திரியேக தெய்வமே, இந்த அருமையான காலவேளைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். कल और आज न बदलने वाले परमेश्वर, हम आपका धन्यवाद देते हैं. இந்த காலவேளை நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனைக்கு உதவி செய்யும். प्रभु जी, होने दीजिए ये बुद्धि से भरती हुई आराधना हो, ஆவிக்குரிய ஆராதனைக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். आत्मा से भरी हुई आराधना हो. உம்மை பிரியப்படுத்துகிற ஆராதனைக்கு கிருபை தரும்படியாக प्रभु जी, ये आराधना आपको प्रिय करने वाली आराधना பகலின் हो. குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளோடு கூட உலாவின தேவன் இந்த காலவேளை எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். जो आदम और हवा के साथ रहा वो परमेश्वर, हम चाहते हैं आज इस सुबह के अवसर में आप हमारे साथ மோசேயோடு முகமுகமாய் பேசின தேவன் இந்த காலவேளையிலே எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் जो ஜெபிக்கிறோம். परमेश्वर मूसा के साथ बातचीत करा, वही परमेश्वर हम चाहते हैं कि प्रभु आज आप हमसे बातचीत करें. ஏனோக்கோடு கூட சஞ்சரித்த தேவன் இந்த காலவேளையிலே எங்களோடு கூட சஞ்சரிப்பீராக. जो खुदा इनोक के साथ बना रहा वो प्रभु परमेश्वर, हम चाहते हैं आपके साथ हम भी बने रहें. தாவீதுடைய இருதயம் போல ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள் உமக்கு பிரியமுள்ள இருதயமாய் மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். जैसे दाऊद प्रभु जी, उसका हृदय आपके प्रिय था, वैसे ही हमारा भी हृदय तेरे लिए प्रिय हो सके. பாடுகிற பாட்டுகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. प्रभु गाने वाले गीतों को प्रभु आप आशीषित करें. இதன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். इस गीतों के द्वारा तेरी नाम की महिमा होने पाए. கேட்க போற வார்த்தைகள் வசனங்கள் எங்களுக்கு ஆண்டவரே ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கடிந்து கொள்ளுதலையும் புத்தியும் தரும்படியாக நாங்கள் और ये ஜெபிக்கிறோம். वचन प्रभु जी जब हम सुनेंगे, ये हमें दिलासा दे, शांति दे प्रभु परमेश्वर. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். सारी शैतानी ताकतों को यीशु मसीह के नाम से हम दूर करते हैं. ஆராதனை முழுவதும் நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. और पूरी आराधना में प्रभु आप हमारे साथ बने रहें. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். सारी स्तुति महिमा केवल हम तुझको देते हैं. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற प्रभु ஜீவனுள்ள பிதாவே. परमेश्वर, प्रभु यीशु मसीह के नाम से हम मांगते हैं. ஆமென். आमीन. எங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் பாடும் பொழுது நீங்களும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். हमारे साथ मिलकर आप प्रभु के लिए जो है गीत गाएं. முதலாவது ஒரு தமிழ் பாடல் பாட இருக்கிறோம். पहला एक गीत हम तमिल में गाएंगे. பழைய ஒரு பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். एक पुराना गीत जो हम सब मिलकर प्रभु के लिए स्तुति करते हुए, धन्यवाद देते हुए, इसके लिए हम ये गीत गाएं. तूयादी तूयवरे उमது புகழை நான் பாடுவேன். तूयादी தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீனரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீனரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவங்களை நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவங்களை நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாதையில் அழைத்தவரே, துன்பங்கள் தாங்கிட வேலத்தாருவே. துயரங்கள் பாதையில் அழைத்தவரே, துன்பங்கள் தாங்கிட வேலத்தாருவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் நிலமுற்று என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவேன். பரலோகில் நிலமுற்று என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹalleluya, ஆமென். ஒரு ஹிந்தி பாடல் பாட இருக்கிறோம். एक हिंदी गीत मिलके हम गाएंगे. गहरे प्यार से तूने प्यार किया, माँ से गहरा है प्यार मेरा. Amen, Jesus. गहरे प्यार से तूने प्यार किया, गहरे प्यार से तूने प्यार किया, माँ से गहरा प्यार किया, माँ से गहरा प्यार किया. तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई. तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई. हालेलुया 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 हालेलुया. तुझे मैं कभी भूलूंगा नहीं, तुझे मैं कभी भूलूंगा नहीं, तेरे साथ साथ मैं चलूंगा. एक नूर के समान रहूंगा, तेरे साथ साथ मैं चलूंगा. एक नूर के समान रहूंगा. तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई. तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई. हालेलुया 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 हालेलुया. तेरी मर्जी से मैं सदा चलूं, तेरी मर्जी से
मैं सदा चलूं तेरे साथ साथ में चलूंगा, एक नूर के समान रहूंगा, तेरे साथ साथ में चलूंगा, एक नूर के समान रहूंगा। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। हालेलुया 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 हालेलुया। तुझे मैं कभी भूलूंगा नहीं, तुझे मैं कभी भूलूंगा नहीं, तेरे साथ साथ में चलूंगा, एक नूर के समान रहूंगा, तेरे साथ साथ में चलूंगा, एक नूर के समान रहूंगा। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। हालेलुया 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 हालेलुया। ஒரு தமிழ் பாடல் பாடி இருக்கிறோம். एक तमिल गीत हम गाएंगे। எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? आइए ताली बजाकर मिलकर इस गीत को गाएं। அப்பாவின் சமூகத்திலே ஆனந்தம் பேரின்பம் பாக்கியம். प्रभु तेरे ஹalleluya. समूह में जो है आनंद है, खुशी है। இந்த காலவெளியிலே அதை குறித்ததான ஒரு பாடலை பாடுவோம். आइए इसे रखकर प्रभु की समूह में रहते हुए मिलकर ये गीत गाएं। அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க வெள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க வெள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமென். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க வெள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க வெள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர், தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி என்னை நடத்துகிறீர், சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி என்னை நடத்துகிறீர், தாங்கி என்னை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க வெள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க வெள்ளமெல்லாம் பொங்குதையா. ஊற்றில் காக்கை குஞ்சுகட்டும் ஆகாரத்தை தருகின்றீர், ஊற்றில் காக்கை குஞ்சுகட்டும் ஆகாரத்தை தருகின்றீர். அவர்கள் பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், அவர்கள் பார்க்கிலும் எங்களையே மிக
மிகவும் நேசித்து நடத்துவீரே, மிகவும் நேசித்து நடத்துவீரே. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீ, எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீ. தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றே, தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றே, கூடார மறைவில் மறைக்கின்றே. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவிடு காக்கை குஞ்சுகட்டோ ஆகாரத்தை தருகின்றீ, கூப்பிடு காக்கை குஞ்சுகட்டோ ஆகாரத்தை தருகின்றீ. அவைகளை பார்க்கிறோம் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், அவைகளை பார்க்கிறோம் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே மிக உள்ளமெல்லாம் பொங்குதையா, மிக உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர், எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். நீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர், தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர், கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே மிக உள்ளமெல்லாம் பொங்குதையா, மிக உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே மிக உள்ளமெல்லாம் பொங்குதையா, மிக உள்ளமெல்லாம் பொங்குதையா, மிக உள்ளமெல்லாம் பொங்குதையா. आइए मिलकर एक गीत गाएं। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सच में परमेश्वर हमारा ऊंचा गढ़ है, वो यहोवा जो हमारे संग से रहता है। சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகப்படுவோம். இந்தி பாடல் यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई, जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है। जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई, तो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है। संग है सेनाओं का यहोवा हमारे संग संग है।
परमेश्वर हमारा ऊंचा करेंगे। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा करेंगे। समुद्र को जिसने डुबाया, जंगल में आग निकाला, जो वादा को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। समुद्र को जिसने डुबाया, जंगल से आग निकाला, जो वादा को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा करेंगे। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा करेंगे। नासर को जिसने जिलाया, जक्कई को जिसने बचाया, जिसके लिए सब कुछ संभव, वो यहोवा हमारे संग संग है। नासर को जिसने जिलाया, जक्कई को जिसने बचाया, जिसके लिए सब कुछ संभव, वो यहोवा हमारे संग संग है। संग है यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा करेंगे। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा करेंगे। जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई, जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है। जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई, जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा करेंगे। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा करेंगे। समुद्र को जिसने डुबाया, जंगल में आग निकाला, जो वादा के करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। समुद्र को जिसने डुबाया, जंगल में आग निकाला, जो वादा के करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा करेंगे। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा करेंगे। नासर को जिसने जिलाया, जक्कई को जिसने बचाया, जिसके लिए सब कुछ संभव, वो यहोवा हमारे संग संग है। नासर को जिसने जिलाया, जक्कई को जिसने बचाया, जिसके लिए सब कुछ संभव, वो यहोवा हमारे संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा करेंगे। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा करेंगे। सेनाओं का यहोवा हमारा संग संग है, याकूब का परमेश्वर हमारा। आमीन। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा करेंगे। ஹalleluya ஹalleluya கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா ஹalleluya அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறாரே உதடுகளின் கனிகளாய ஸ்தோத்திர பலியை நாம் தேவனுக்கு செலுத்துவோம் ஹalleluya கர்த்தர் நல்லவர் நல்லவர் ஹalleluya அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது ஹalleluya அன்பு செலுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் ஹalleluya ஓ அவரை துதிப்போம் ஹalleluya
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அவர் செய்த எல்லா நன்மைகளையும் அவரை நாம் துதிப்போமா? ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya. அவரை துதிக்கும்படியாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. அவருடைய பிள்ளைகளாய் நம்மை வைத்திருக்கிறார். ஹalleluya. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், எண்ணிப்பா நீ பெற்ற பாக்கியங்கள் என்று சொல்லுகிறார் பக்தன். ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. தன்யவாத் 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 தன்யவாத். ஹalleluya. ஓ ரபா பாபா ரஷா பரதரலி துரநாமா ஓனே மாரா தரலை प्रेम के लायक नहीं थे, लेकिन प्रभु परमेश्वर तूने अपने लहू से हमें खरीद लिया है। ओ प्रभु जी आपका धन्यवाद। हालेलुया हालेलुया। महिमा 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 तेरी स्तुति हो, तेरी महिमा, तेरा जलाल हो प्रभु परमेश्वर। तू महान है, तू सर्वशक्तिमान है। ओ प्रभु जी हम तेरा धन्यवाद करते अपने हृदय के गहराई से। ओ हालेलुया। अपने आप को सरेंडर करते तेरे सामने हमारे अंदर के सारी बुरी बातों को, बुरी आदतों को यीशु मसीह के नाम से दूर कर दीजिए प्रभु जी। हालेलुया। ओ तेरे लहू से हमें शुद्ध कीजिए, पवित्र कीजिए प्रभु परमेश्वर। हालेलुया। प्रभु की तेरे और निकट आने पाए। हालेलुया। ओ तेरी स्तुति हो, तेरी महिमा हो। ओ प्रभु जी हम तेरा धन्यवाद करते हैं। हालेलुया। Praise you, magnify your name, glorify your name, Lord. Yes. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. உம்மை துதிக்கும்படியாய் உதவி செய்திருக்கிறீர். நன்றி ராஜா. ஆமென் 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 ஆமென். ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. ஆமென். நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சொல்லுவோமா? இயேசுவே ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கிறீர். உமது
యేసయ్యా స్తోత్రం యేసయ్యా స్తోత్రం యేసయ్యా స్తోత్రం యేసయ్యా స్తోత్రం ஒரு முறையாய் கண்ணில் மணி போல என்னை காண்கிறேன் உமது சமூகமே உமது சமூகமே இடம் எனக்கு தீபமே இடம் எனக்கு தீபமே உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஹalleluya உம்மை நினைத்து துதிக்கிறேன் துதிப்போம் உம்மை நோக்கி பார்க்கிறேன் சொல்லுவோம், ஆண்டவரே அவர்தான் நம்முடைய செல்வம். அவர் ஒப்பற்ற செல்வமாயிருக்கிறார். உம்மை நோக்கி பார்க்கிறேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் कोटि कोटि स्तुति धन्यवाद धन्यवाद किसा स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा उपकार तेरे बेशुमार कोटि कोटि स्तुति धन्यवाद योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे योग्यता
सच्चा जिंदा खुदा है, तुझ पर ही भरोसा मेरा। सेवा पूरी करके पाऊं ना प्रभु ऐसा हो वरदान। सेवा पूरी करके पाऊं ना प्रभु ऐसा हो वरदान। धन्यवाद के साथ सुनी गाऊंगा यीशु मेरे खुदा। उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा यीशु मेरे खुदा। उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। कोटि कोटि स्तुति धन्यवाद। कोटि कोटि Thank you, धन्यवाद। Jesus. Hallelujah. सच्चा जिंदा खुदा हम तेरा धन्यवाद धन्य करते हैं धन्य परमेश्वर। धन्य प्रभु। तुझ पर हमारा भरोसा है। आमीन। हालेलुया। हर टाइम प्रभु जी धन्यवाद प्रभु। इस होठों से हम तेरी स्तुति और तेरी महिमा गाते रहे प्रभु परमेश्वर। तेरा उपकार के प्रभु जी धन्यवाद करते हैं। हम अपने आप को तेरे हाथों में सरेंडर करते हैं। हालेलुया। हालेलुया। अपने आप को समर्पण करते हैं। आमीन आमीन आमीन। Jesus. योग्यता से बढ़कर तूने दिया है Yes. प्रभु परमेश्वर, आमीन। जिसके योग्य नहीं है प्रभु योग्य परमेश्वर। बनाए प्रभु। तूने अपनी दया हम पर बरसाई है। इसके आमीन धन्यवाद है। आमीन। Jesus. मांगने से ज्यादा तूने हमारे जीवन में दिया है। हालेलुया। Thank you, Lord. सबके लिए धन्यवाद 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 प्रभु परमेश्वर। हम धन्यवाद करते हैं, अपने आप को पूरी तरह सरेंडर करते हैं, सौंपते हैं तेरे समूह में प्रभु परमेश्वर। आमीन। प्रभु जितने लोग प्रभु जी यहाँ पे सुन रहे हैं, मौजूद हैं प्रभु, उन सबको प्रभु आप आशीष दें। प्रभु जी आगे के वचन को तेरे हाथों में सौंपते प्रभु। वो वचन हमारे हृदय में कार्य करे प्रभु जी, हमारे जीवन में वो लाभदायक हो प्रभु परमेश्वर। और एक बार हम अपने आप को पूरी तरह समर्पण करते हुए प्रार्थना हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के मीठे सुंदर नाम से मांगते हैं। आमीन आमीन। हालेलुया। கால வேளை தேவ சமூகத்துல நான் வந்திருக்கிறோம். इस सुबह के अवसर में हम प्रभु के समूह में आए हैं। கர்த்தர் இந்த ஒரு நாளை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे जीवन में और एक दिन जो है बढ़ा के दिया है। அநேகர் இந்த உலகத்துல கிடையாது, अनेक लोग इस दुनिया में नहीं है, ஆனாலும் ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நம்ம இந்த நாளை பார்க்க முடியாம உதவி लेकिन செய்திருக்கிறார். परमेश्वर ने हमें जीवन सुख बल दिया है और इस कृपा की है कि इस दिन को हम देखने पाए। இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை நாம் தேவ சமூகத்திலே நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் கேட்போம். प्रभु के समूह में अपने आप को सौंप कर ये देखें कि परमेश्वर आज के दिन हमसे क्या बातचीत करना चाह रहा है। ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் उत्पत्ति उसका पुस्तक 3रा अध्याय, அதிலே 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். उसमें वचन 13 में इस प्रकार हम पढ़ते हैं। அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். तब यहोवा परमेश्वर ने स्त्री से कहा, तूने ये क्या किया है? स्त्री ने कहा, सर्प ने मुझे बहका दिया, तब मैंने खाया। நமக்கு நன்றாய் இந்த பாகம் எல்லாம் हम தெரிந்தது. सबको अच्छी तरह पता है इस भाग में, इस जगह में क्या हुआ। ஆண்டவர் இந்த அருமையான பூமியை இந்த மண்ணான மனுஷர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருந்தார். परमेश्वर ने बहुत बड़ी सुंदर इस भूमि को, इस पृथ्वी को बनाकर मनुष्य के हाथ में दिया அவளுக்கு எந்த விதமான குறையும் இல்லாதபடி அவர் பாதுகாத்தார். और किसी भी कमी नहीं थी उनकी, कि सारी वस्तुओं उनको दिया। எல்லா தேவைகளும் அவர்களுக்கு அது சந்தித்து அவர்களுக்கு கொடுத்திருந்ததை उनकी பார்க்கிறோம். सारी जरूरतों को परमेश्वर ने उनके हाथ में दिया। அவை எல்லாவற்றிலும் அவர்கள் ஆளுகை செய்யும்படி அதிகாரத்தை கொடுத்திருந்தார். कहा कि इस पर राज्य करो और इस पे प्रबल करो। ஆனால் தேவன் ஒரு விருட்சத்தின் கனியை அவர்களுக்கு விலக்கி வைத்திருந்தார். लेकिन परमेश्वर ने एक वृक्ष का
जो एक वृक्ष था जिस फल को मना किया कि उसको खाओ मत, அதை நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்ததை उस वृक्ष के பார்க்கிறோம். फल को मत खाना क्योंकि वो मत खाओ करके परमेश्वर ने कहा, அவர்கள் அதை புசித்தார்கள், பாவத்துக்குள்ளாய் விழுந்தார்கள். और उन्होंने उसे चखा, उसे खाया और वो पाप में गिर गए. தேவன் இருவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார். और दोनों को बुलाकर परमेश्वर जो है पूछताछ करते हैं. 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை இப்படியா நம்ம வாசிக்க முடியும். तीसरे अध्याय में इस तरह हम उस 12 वचन में पढ़ते हैं ஆதாமை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், कि आदम को बुलाकर परमेश्वर पूछता है, நான் உனக்கு விலக்கி வைத்திருந்த அந்த கனியை புசித்தாயோ அப்படின்னு क्या கேட்கிறார். तूने उस वृक्ष का फल को खाया? ஆதாமுடைய பதில் என்ன? आदम का क्या जवाब है? தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தா நான் புசித்தேன் என்று சொல்லி वो कहता சொல்லுகிறார். है, खुदा जो तूने जो स्त्री दी है मेरे लिए, उसने मुझे दिया और मैंने खाया. ஆண்டவர் சாக்கு போக்கு சொல்றார், நீர் கொடுத்த ஸ்திரி என்று சொல்லி. वो देखो परमेश्वर पे ये इल्जाम लगाता है कि खुदा तूने जो दी है वो स्त्री, இரண்டாவது அந்த பொண்ணு கொடுத்தா, அந்த ஸ்திரி கொடுத்தால் நான் சாப்பிட்டேன். तो वो स्त्री ने मुझे दिया तो मैंने खाया. ஒரு சாக்கு போக்கு அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். वहां पे मतलब बहाना वो इस तरह वो करता है, बोलता 13ஆம் है. வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, वचन 13 में हम पढ़ते हैं, ஸ்திரியின் இடத்துல ஆண்டவர் கேட்கிறார். स्त्री से भी परमेश्वर ये प्रश्न करते हैं, அதுக்கு அவ என்ன பதில் சொல்றா பாருங்க. तो उसका वो क्या जवाब देती है? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, कहती है, स्त्री ने कहा कि सर्प ने मुझे बहका நான் दिया புசித்தேன், நான் சாப்பிட்டேன் तो சொல்றா. मैंने खा लिया करके இவ சர்ப்பத்தை அவள் சாக்கு போக்கு சொல்லுகிறதை இங்க நாம் பார்க்க यहाँ முடியும். पे वो सर्प पे इल्जाम लगाती है. இன்றைக்கும் ஆவிக்குரிய இந்த உலகத்துல விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் கூட இப்படித்தான் சாக்கு போக்கு சொல்வதை பார்க்க முடியும். आज के समय में, आज के दिन में भी कुछ प्रचारक या कुछ विश्वासी इस तरह ही बहाना डालते रहते हैं. பதில் இப்படிப்பட்டதான் பதில் பல இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. ऐसा ही जवाब उनका भी होता है, उनका जवाब भी इस तरह ही निकलता है. சாத்தா என்ன வஞ்சிச்சுட்டான், சாத்தா ஏமாத்திட்டான், சாத்தா இதை செய்ய வச்சுட்டான், பிசாசு என்ன செய்ய வச்சுட்டான்னு சொல்லி கூசாம தைரியமாகவும் இந்த பதிலை சொல்லி விடுகிறோம். मतलब वो ये कहते हैं, शैतान के बहकाव में मैं आ गया, शैतान ने मुझे ये करवा दिया, जिसके कारण मैंने ये काम कर दिया, ये मैंने अपराध कर दिए. शैतान के बहकाव में इस तरह उनका जो है जवाब निकलता है. பிசாசு அப்படிப்பட்டவன் தான், ஏமாற்றுகிறவன் தான். ये बात सही है कि शैतान जो है बहकाता है हमको. பிசாசு குறித்து பல விதங்களிலே அவனுடைய நாமங்க, அவங்களுடைய பெயரை குறித்து நாம பார்க்க முடியும் வேதாகமத்துல. शैतान के बारे में बहुत जगह में उसके नामों को देखते हैं हम. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லுகிறது போல பிசாசுக்கும் பல பெயர்களை நாம பார்க்க முடியும். यहोवा परमेश्वर की जो लाखों नाम है, उसी तरह शैतान के भी कुछ नाम हैं. அவன் வலை விரிக்கத்தான் செய்வான் நம்முடைய வாழ்க்கையில. क्योंकि शैतान निश्चय हमारे जीवन में जाल फेंकेगा ही. நம்மளை எப்படியாவது பாவத்துக்குள்ள விழ வைக்கணும் தான் அவன் நினைப்பான். वो यही चाहेगा कि हम पाप के उस जाल में फंस जाएं. பாவத்தை செய்ய முடியாம அவன் தூண்டுதல் பண்ணுவான். वो हमको फुसलाएगा उस पाप को करने में. நம்மளை எப்படியாவது விழத்தள்ளணும்னு சொல்லி நினைப்பவன் कैसे அவன். न कैसे हमें गिराना चाहेगा. அவன் வஞ்சிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. बहकाव में, उसके बहकाव में नहीं आना है அவன் ஏமாத்துக்காரன் அவன். कि वो धोखेबाज है करके वहां पे लिखा गया நம்மள है. ஒரு நிலைமையில் இல்லாதபடி நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் சிதறடிக்க பண்ணுகிறவன் அவன். एक क्षण में हमारे जो सोच है वो वहां से हटकर उस पे जो है आ जाता है. நமக்கு சோதனை கொண்டு வருகிறவன் அவன். हमें परीक्षा में भी ले आता है. அது மாத்திரமல்ல, அவன் தந்திரமானவன் அவன். वो षड्यंत्र रचने वाला है. அவன் பொல்லாங்கன் என்று சொல்லி வேதத்திலே वो வாசிக்கிறோம். दुष्ट है, वो दुष्ट कार्य को ही करने के அவன் लिए பொய் सिखाता है. சொல்ற மாத்திரல பொய்க்கு பிதா என்று சொல்லி கூட வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். वचन में बताया गया वो झूठा ही नहीं, झूठ का पिता भी कहलाता है. உலகம் முழுவதும் மோசம் போக்குகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इस पूरे संसार को जो है दुष्ट व्यवहार में ले जाने वाला इंसान, நம்மள कुற்றம் செய்ய வச்சிருவான். वो हमें अपराध करने में मजबूर कर देता है. அதுக்கப்புறம் ஆண்டவர்ட்ட போய் குற்றம் அவன் சாட்சி சொல்லுவான் நம்ம செஞ்ச காரியத்தை और குறித்து. उसके बाद हमारे बारे में वो गवाही देगा खुदा से कि देखो इसने अपराध किया. அவன் இவன் மேல் நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது हमें அவசியமா இருக்கிறது. बहुत सतर्क रहना बहुत जरूरी है. சில வேளைகளிலே ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்துக் கொண்டு நம்மை ஏமாற்ற வந்து விடுவான். कभी कभी बहकाव में हमें अच्छा एक दूत की तरह बनकर ये हमें बहकाने के लिए भी आ सकता है. அநேகருடைய வலையில விழுந்து நாசமா போயிட்டாங்க. अनेक लोग इसकी जाल में फंस गए हैं और नाश हो गए हैं. பவுல் சொல்லும்போது पौल कहता है, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே அப்படிங்கிறாரு. वो कहते हैं कि उसके षड्यंत्र को, उसके कार्य
कार्यों को हम नहीं जान पाते हैं। பேதுருல நம்ம வாசிக்கும் போது और पतरस में जब हम पढ़ते हैं நமக்கு நன்றாய் தெரிந்த வார்த்தை हम வசனம் अच्छी தான், तरह जानते हैं उस भाग को। தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், और अच्छे बुद्धि एक इंसान बनो तुम, விழித்திருங்கள், जागते रहो, ஏனெனில் உங்கள் எதிராளியே ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை பார்த்து தேடி தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. कहा गया वहां पे सतर्क रहो, क्योंकि तुम्हारा दुश्मन जो शैतान एक सिंह की तरह, गरजने वाले सिंह की तरह तुम्हें निगलने के लिए तैयार है। ஆகவே பயங்கரமான ஒருவன் பிசாசானவன். और शैतान ऐसा है, நம்ம மனசெல்லாம் குருடாக்கி வச்சிருவான். हमारे मन को वो अंधापन में बदल देता நம்ம है। வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வளருகிற செடி கொடிகளை என்ன செய்வானா களைகளை விதைச்சு விட்டுருவான் அவன். और हमारी जो हमारे अपने शरीर में जो हम कह सकते हैं कि जो उगते हैं उस पौधों को वो जो है मार देता है। விசுவாசிகளை புடைக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और विश्वासियों को जो है जो इन्हें नीचा करता है, நமக்கு கண்ணி வைப்பான், விளம் வைக்கும்படியா கண்ணி வைத்திருவான், हमारे लिए வலை விரிப்பான், हमारे लिए घात लगाता है, நம்முடைய மாம்சத்தை அழிக்கிறவன் அவன், हमारे शरीर को नष्ट करता है, விரோதம் பண்ணுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और विरोध करता है वो, தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாய் நம்ம விசுவாசிக்கிறதுக்கு தூண்டுதல் பண்ணுவான். और हमें परमेश्वर के खिलाफ हमें उकसाता है कि उसके खिलाफ हम जाए करते हैं। விசுவாசியுடைய உள்ளங்களுக்குள்ள நுழைந்து விடுவான். और विश्वासियों के मनों के अंदर भी घुस जाता है बहुत जल्दी। ஆத்துமாவை கலங்கடிக்கிற ஒரு மனுஷனாய் ஒருவனாய் அவன் இருப்பான். आत्मा को नष्ट करने वाला एक शैतान है ये। அதனால இப்படிப்பட்ட மோசம் போக்குகிற அந்த பிசாசின் இடத்துல மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ऐसे शैतान से हमें सतर्क रहना बहुत जरूरी है। அந்த சர்பத்தின் மூலமாய் அவன் போய் கிரியை செய்ததை ஏவாள் இடத்துல அவன் வஞ்சிக்கிறதை நாம் பார்க்க முடியும். और हम यहाँ देखते हैं सर्प की तरह बनकर सर्प के अंदर आकर वो जो है बहकाता है जो हवा को। சகோதரி சகோதரியே, हे मेरे प्रिय भाई அன்றைக்கு बहनों, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை வஞ்சித்த அதே சர்பம் இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையும் வஞ்சிக்கிறது. उस समय में जो एदेन की वाटिका में जिनके बहकाव में ये जो लेकर इनकी बहकाव में आए जो शैतान के, वही शैतान आज हमको यहाँ भी इस अपने भवन में, प्रभु के भवन में भी बहकाना चाहता है। ஆகவே சபை மிக மிக கவனமா இருக்க வேண்டும். और परमेश्वर की कलीसिया बहुत बहुत सतर्क होना बहुत சபை जरूरी है। எச்சரிப்போடு கூட இருக்க வேண்டும். प्रभु का ये कलीसिया जो चेतावनी के साथ सतर्क रहना बहुत जरूरी है। ஜாக்கிரதையோடு கூட விழிப்புணர்வோடு கூட சபை இருக்க வேண்டிய அவசியமா जागते இருக்கிறது. रहे, अपनी कलीसिया जो है प्रभु की कलीसिया जागते रहे। சரி, ஆதியில பாவம் யார் மூலமா உண்டாயிருச்சுன்னு கேள்வி கேட்டா आदि में हम ये देखें कि किसके द्वारा ये पाप आया। ஆதாம்னாலயா ஏவாள்னாலயான்னு கேட்டோம்னா अगर हम किसी से पूछते हैं, प्रश्न करते हैं कि आदम के द्वारा या हवा के द्वारा, ஆண்கள் என்ன சொல்லுவாங்க? ஸ்ரீ நிமித்தமா தான் அந்த பாவம் வந்துச்சுன்னு जो சொல்லுவாங்க. हमारे भाई लोग ये कहेंगे कि नहीं ये तो स्त्री की द्वारा आया, ஏவாள் மூலம் தான் இது வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. वो तो हवा की द्वारा ही आया ये पाप। பொம்பளைகிட்ட பெண்கள்கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஆதாம் மூலம் தான் வந்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க. और स्त्री लोग कहती है कि नहीं नहीं भाई लोगों के द्वारा आया है। ஆனால் பாவம் இருவரிடத்திலிருந்து வந்தது. और इन दोनों के द्वारा हुआ है। இருவரும் பாவத்துல விழுந்ததை நாம் பார்க்க முடியும். दोनों ही पाप में गिर गए हैं। அவள் தேவனால் படைக்கப்பட்டவங்க, वो परमेश्वर के द्वारा बनाए गए, தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். परमेश्वर की साया में ही उनको बनाया भी गया। எந்த பாவம் எந்த குற்றமும் அவர்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. एक दोष नहीं, उनके अंदर कुछ खोट नहीं था। குற்ற உணர்வு கூட அவளுக்குள்ள கிடையாது. उनको ये भी नहीं पता था कि दोष क्या होता है। தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு உறவாடி கொண்டிருந்தவங்க அவங்க. वो ऐसे थे कि परमेश्वर के साथ बने रहते थे, தேவனுடைய பிரசன்னத்தில் எப்போதும் அவர்கள் இருந்தார்கள். परमेश्वर की उपस्थिति में बने रहते थे। वो கர்த்தர் படைத்த படைப்புகளிலே எல்லாவற்றிலும் அவர்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். परमेश्वर की सृष्टि में सबका अधिकार परमेश्वर ने इनको दिया था। ஆனால் लेकिन அவருடைய ஆதி மேன்மையை எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போனாங்க. लेकिन वो सारी जो उनको दी गई सारी कार्यों को जो है वो परमेश्वर ने छीन लिया। அந்த மேன்மை எல்லாம் ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையான மேன்மையான எல்லா காரியங்களும் அவர்களை விட்டு கடந்து போய் वो விட்டது. सारी महिमा जो उनको दी गई थी वो सब अब छीन गई। ஆனா இவைகளை இழைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? ये गंवाने का कारण क्या था? ஏவாள் தான் காரணமா இருந்தார். हवा ही उसका कारण बनी। என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? आप कहेंगे कि क्या पास्टर आपने ऐसा क्यों कहा? வேதத்தில் அப்படித்தான் போட்டிருக்கு. क्योंकि पवित्र कलाम में यही कहा गया है। 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம் சொன்னா
சொன்னான் तीमुथियुस दूसरा उसका 14 में हम पढ़ते हैं, தெளிவாய் அங்கே நாம் பார்க்கிறோம் बड़े साफ तरीके से कहा गया है। ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, और आदम जो है बहकाओं में नहीं आया, சிறியானவளே वो வஞ்சிக்கப்பட்டாள், स्त्री के द्वारा जो है बहकाओं में आई மீறுதலுக்குள்ளாய் உட்பட்டாள் என்று और उस சொல்லப்பட்டிருக்கிறது. बहकाओं में वो आ गई। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த காலவேளையில நம்முடைய நிலைமை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. सुबह के अवसर में हमारी भी स्थिति ऐसी ही है। கிறிஸ்துவிலும் அவருடைய சபையிலும் நாம இவ்விதமாய் இருந்து கொண்டு அவருடைய வலையிலே நாம் விழுந்து போய் கிடக்கிறோம். मसीह की सभा में हम हैं, लेकिन अब भी हम गिरे हुए हैं। ஸ்திரியானவள் அவ எப்படி விழுந்து போனால் அது போல சபை இன்றைக்கு விழுந்து போய் கிடக்கிறது. जैसे स्त्री बहकाव में आके जैसे गिर गई उस पाप में, वैसा ही सभा भी, हमारी कलीसिया भी गिरी हुई है। கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம், और दूसरा परमेश्वर जो यीशु मसीह एक दूसरी माता है, आदम। சபை வந்துட்டு மனைவியாகிய மணவாட்டி, और सभा जो है वो दुल्हन है। இன்னைக்கு ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டு அல்லது உருவாக்கப்பட்டது போல சபை கிறிஸ்துவின் விலாவில் வடியும் ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டது. जिस तरह हव्वा जो है आदम की पसली से निकाली गई और बनाई गई, वैसे ही कलीसिया जो हमारा कलीसिया है वो प्रभु के उस पसली से ही प्रभु यीशु के रक्त से वो निकाल कर बनाया गया। हालेलुया சொல்லுவோமா? एक हालेलुया बोलेंगे। நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, अच्छी तरह समझ लें। ஆதாம் விலா எலும்பிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டது போல जैसे कि आदम की पसली से हव्वा को बनाया गया, சபையும் கிறிஸ்துவின் விலாவில் வடியும் ரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது. मसीह के उस रक्त से निकाल कर बनाया गया है, वो है कलीसिया। அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். प्रेरित काम उसके 20 उसका 28 में बताया गया है। ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कि सतर्क रहो कि क्योंकि तुम लोग जो हो मसीह यीशु के उस रक्त से निकाल के बनाए गए हो, वो कलीसिया आमीन। हालेलुया हालेलुया आमीन। கிறிஸ்துவுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது இந்த சபை. मसीह के अपने रक्त से खरीद कर बनाई गई है ये कलीसिया। ஆதாம் சொல்லுகிறான், इसलिए आदम कहता है, ஏவாளை பார்த்து हव्वा से कहता है, இவன் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று मेरी சொல்லி, हड्डी से हड्डी जुड़ गई है और मेरे शरीर के शरीर ये जुड़ी हुई है। அதுபோல எபேசில நீங்க வாசிப்பீங்க சொன்னா, एफिसियों में भी जब आप पढ़ते हैं, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம் என்று वहां சொல்லப்பட்டிருக்கிறது. पे ये लिखा है कि हम प्रभु के शरीर के अंग की तरह और उसके शरीर के संभाग की तरह हम जुड़ गए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது ஆதாமாகிய இயேசுவை சோதிக்க और दूसरा आदम जो यीशु, उसको जो परीक्षा लेने, பழைய பாம்பாகிய சாத்தான் என பிசாசு அவரிடத்துல வந்தான். वो शैतान उनके पास आया, ஆனால் இயேசுவை அவனால ஜெயம் பெற முடியவில்லை. लेकिन यीशु के ऊपर वो जयवंत नहीं இயேசு पाया, வசனத்தினால் மேற்கொண்டதை क्योंकि பார்க்கிறோம். हम देखते हैं यीशु मसीह वचन की तरह से जय पाए। இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து அவனுடைய வஞ்சனையிலே விழ முடியல. क्योंकि दूसरा आदम जो यीशु मसीह, उसके बहकाओं में नहीं आए। அவர் எப்படியாலும் விழத்தள்ளணும், வஞ்சிக்கணும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தான் பல வேளைகளில். क्योंकि वो ये अक्सर ये चाह रहा था कि वो मेरे बहकाव में आए कर वो शैतान षड्यंत्र रचा, ஒன்றும் அவரை செய்ய முடியவில்லை. लेकिन कुछ नहीं कर पाया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய இறுதி நாட்கள் வந்தது. अब यीशु मसीह के वो अंत के समय जो हम देखते हैं, वो सेवकाई आई, அந்த நேரத்துல கூட எப்படியாயிலும் அவரை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். उस समय भी वो बहकाव में लेकर आना चाह रहा था। ஆனா அவனை பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? प्रभु यीशु ने उससे देख के क्या कहा? இந்த உலகத்தின் அதிபதி வந்துகிட்டு இருக்கிறான், इस संसार का अधिपति जो आया है, அவனுக்கு என்னிடத்துல எந்த காரியம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி, और उसका कोई भी काम मेरे से नहीं हो पाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। பல வேளைகளில் பிசாசு அப்படித்தான் நம்மை வஞ்சிக்கும்படியாய் வருவான். और उसके बहकाव में, अपने बहकाव में ले जाने के लिए हम लोग को जो है वो आएगा शैतान। நாம் அவரை விட்டு தூரமா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. हमें उससे बहुत दूर जाना बहुत जरूरी है। பெந்தேகோஸ்தே நாளிலே பூரணமான பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பூரணமான மகிமை பெற்றது இந்த சபை. क्योंकि पेंतेकोस्त के दिन में पूरी महिमा से भर चुकी ये कलीसिया, இந்த மணவாட்டியாகிய இந்த சபை இன்றைக்கு
மகிமை இழந்து காணப்படுகிறதை நாம் ये जो பார்க்க முடியும். दुल्हन जो कलीसिया जो प्रभु यीशु मसीह की लहू से बनाई गई कलीसिया आज महिमा से रहित है, जो महिमा निकल गई है यहाँ से। காரணம் என்ன? कारण क्या है? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல இன்றைக்கு சபை வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. हव्वा जो बहकावे में आए वैसे ही ये सभा भी, ये कलीसिया भी बहकावे में आई। இன்னைக்கு எங்க சபைகளை போனாலும் பார்க்கலாம், आज कोई भी कलीसिया में जाए तो देखिए ஆவிக்குரிய நிர்வாணம் தான் காணப்படுகிறது. आत्मिक जो है नंगापन वहां पे देखते हैं। ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு தேவ மகிமை இழந்து போனது போல जैसे उसने पूरी महिमा को गवा दिया और सर्प के बातों में आकर இன்றைக்கு பிசாசானால் வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு மகிமை இழந்ததா இருக்கிறது. सभा भी उस शैतान के बहकाव में आके महिमा को गवा दिए हैं ஆதாமை விட்டு விலக ஆரம்பித்தார். और आदम से जो है दूर हो गई। ஏன் பாருங்க, இங்கே நாம் பார்க்கும்போது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுக்கு சில காரணங்கள் உண்டு. हव्वा उस बहकाव में आने का कुछ कारण भी है। என்னன்னு சொன்னா, क्या है? முதலாவது பாருங்க, पहला देखें அவ ஆதாமை விட்டு விலகி போக ஆரம்பித்தாள். वो आदम से दूर होती रही। ஏன் ஆண்டவர் ஸ்திரியை படைத்தாரு? क्यों प्रभु ने आदम के लिए एक स्त्री को जो है बनाया? ஆதியாகமம் 2:18 நாம் வாசிக்க முடியும். उत्पत्ति 2 उसके बारे में पढ़ते हैं। மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ये मनुष्य अकेला रहे ये सही नहीं है, அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி உண்டாக்குவேன் சொல்லி கர்த்தர் உண்டு उसके लिए एक பண்ணினார். साथी जो है परमेश्वर ने जो है बनाया। ஆண்டவர் விரும்பினபடி ஏற்ற துணையாய் அந்த ஸ்திரீ அவள் இருந்தாளா? क्या उसके लिए वो योग्य उसकी साथी बनी? क्या அவளுக்கு என்ன வேலை கொடுத்தாரு ஆண்டவர்? उसको क्या जिम्मेदारी परमेश्वर ने दी? ஒண்ணும் கொடுக்கல. उसको कोई जिम्मेदारी नहीं दी। சும்மா அந்த மனுஷனுக்கு துணையாய் இரு அப்படின்னு சொன்னாரு. तू उस मनुष्य के साथी बन, तू उसके साथ बनी அவன் கூடயே இரு, तू उसके साथ रहे, வேற வேலை எதுவுமே செய்ய और வேண்டாம். कोई काम उसको नहीं दिया। ஆண்டவர் எதற்காக வேண்டிதான் அவனுக்கு துணையா இருக்கும்படிதான் உருவாக்கி मैंने கொடுத்தார். तुझे उसके लिए एक साथी के रूप में बनाया है, तू उसके साथ बने रहे। அதுதான் தேவனுடைய சித்தமாய் நோக்கமாய் இருந்தது. कि यही परमेश्वर की योजना भी थी, ஆனால் அதை அவள் மீறினதை நாம் பார்க்க முடியும். लेकिन वो उसका उल्लंघन किया। उसने அவள் என்ன செஞ்சா? उसने क्या किया? ஆதாமை விட்டு சற்று கொஞ்சம் விலக ஆரம்பித்தாள். आदम से थोड़ी सी दूरी मिलाने शुरू की। விலகி போய் கொஞ்சம் தூரமா போய் சர்ப்பத்தை சந்திக்க ஆரம்பிச்சிட்டா. जब दूर होती गई तो वहां पे सर्प से मुंह मिली। சர்ப்பத்தை பார்த்தது மாத்திரமல்ல, சர்ப்பத்தோடு கூட உறவாட ஆரம்பித்து और விட்டாள். सर्प को देखा ही नहीं, सर्प के साथ बातचीत भी शुरू हो गई वहां। சர்ப்பத்தோடு கொஞ்சம் கொஞ்சமா நேரம் செலவழிக்க और ஆரம்பிச்சிட்டா. वहां पे उसने अपना समय बिताया वहां पे। ஆதாமோடு அந்த ஸ்திரீ ஏவாள் இருக்கும் வரை சர்ப்பம் அவளை ஒண்ணுமே செய்ய முடியல. और जब तक आदम के साथ ये जो हव्वा थी तब तक सर्प उसका कुछ नहीं बिगाड़ அவ पाया, பக்கத்துல கூட வர முடியல. उसके पास भी नहीं आया, அவளோட எந்த பேச்சு வார்த்தையும் கிடையாது. उसके पास में कोई बातचीत भी नहीं कर पाया वो सर्प। ஆதாமோட பிசாசு சர்ப்பம் ஏதாவது பேசுச்சா? क्या आदम से क्या सर्प ने कुछ बात की? அவங்ககிட்ட பேசவே கிடையாது. उसके साथ उसने बात ஆனா नहीं की। இவளோடு தான் பேசினது. उसके साथ बात किया हवा के साथ। இவளை தான் வஞ்சனையான காரியத்துல விழ வைக்க उस நினைத்தது. बहकाव में लेकर आया, उसको गिरने पे मजबूर ஆகவே किया। அவள் பாருங்க அவளுடைய வஞ்சனைக்குள்ளாய் விழ ஆரம்பித்தாள். देखिए उसके बहकाव में, सर्प के बहकाव में आई। ஆதாமோடு ஸ்திரீ இருந்திருந்தாள். ஆனா अगर वो आदम के साथ ही बनी रहती, அவன் பிசாசு வரும்பொழுது சர்ப்பம் வரும்பொழுது அவளை பாதுகாத்து இருந்திருப்பான். अगर वो सर्प आता, वो शैतान आता तो वो उसकी रक्षा करता। சபையே, விசுவாசியே, हे विश्वासियों, இன்னைக்கு நீ கிறிஸ்துவோடு கூட இருப்பாயானால் अगर आप मसीह के साथ बने रहते हो, பிசாசு உன்னை ஒன்று செய்ய முடியாது. शैतान आपका कुछ नहीं बिगाड़ அவன் உன்னை வஞ்சனையான வழிகளுக்குள்ளாய் கொடுத்து அவன் விழத்தள்ள वो முடியாது. आपको किसी बहकाव में लेकर आकर आपको गिरा नहीं सकता। அவருடைய வசனத்துல நீ உறுதியாய் இருப்பாயானால், क्योंकि अगर तू उसके वचन में दृढ़ बना रहे, அவரோடு கூட உனக்கு உறவு அதிகமாய் இருக்குமானால், या प्रभु के साथ तू संपर्क में बने रहे, அவரோடு கூட பேசிக்கொண்டு ஜெபத்திலே எல்லாவற்றிலும் நீ இருப்பாயானால், प्रार्थना में सब में तू अगर बना रहे, அவரோடு परमेश्वर கூட ஆராதனையில ஐக்கியம் கொண்டு இருப்பாயானால், आराधना में तू संगति में बना रहे, பிசாசானவன் உன்னை ஒன்று வஞ்சிக்க முடியாது. शैतान तुझे बहका नहीं सकता। இந்த கால வேளையிலே நீ நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. इस सुबह के असर में जान ले, அவள் விழுந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, अगर वो गिरने का कारण क्या था? ஆதாமை விட்டு தூரமாய் போனதே. क्योंकि वो आदम से
से दूर हो गई इसलिए। இன்னைக்கு சாத்தான் நம்மையும் அப்படித்தான் நினைத்து எப்படியாயிலும் நம்மை கொள்ளை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். शैतान भी यही षड्यंत्र रचा है कि वो चाहता है कि हमें अपने कार्य में गिरा दे। அவனை விட்டு தூரமா போனா பாவத்துக்குள்ளாய் விழுந்தார். वो आदम से दूर गई और वहां पे देखते हैं वो पाप में गिर गई। இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? दूसरा कारण क्या था? அந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம வாசிக்க முடியும். उस तीसरे अध्याय में आप पढ़ सकते அந்த हैं 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது 4, 5, 6 में अगर आप पढ़ेंगे, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்த தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். और यहाँ पे हम पढ़ते हैं, तब सर्प ने स्त्री से कहा, तू निश्चय ना मरेगी, और वरन परमेश्वर आप जानता है कि जिस दिन तुम उसका फल खाओगे उसी दिन तुम्हारी आंखें खुल जाएंगी और तुम भले बुरे का ज्ञान पाकर परमेश्वर के तुल्य हो जाओगे। अतः जब स्त्री ने देखा कि यह वृक्ष का फल खाने के लिए अच्छा और देखने में मनभाव और बुद्धि देने के लिए चाहने योग्य भी है, तब उसने उसमें से तोड़कर खाया। இங்க என்ன தெரியுது? यहाँ पे क्या देखते हैं हम? ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. हव्वा परमेश्वर का कहना नहीं माना, ஏவாள் சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். उसने सबकी बातों को मान लिया। இன்னைக்கு சபை இப்படிப்பட்டதான காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது. सभा भी कलीसिया भी यही कार्य करती है। தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதில்லை, அவரை விட்டு விலகி தூரமாய் இருக்கிறது. परमेश्वर के शब्दों को ना सुनते हुए वो दूर चली जाती है। பிசாசின் வார்த்தைகளை கேட்கத்தான் மக்கள் மிகவும் ஆசைப்படுகிறார்கள். और वो शैतान की बातों को सुनने के लिए बहुत आशा रखते हैं। தேவனுடைய வித்து விதைக்கப்பட வேண்டிய உள்ளத்துல सर्पத்தின் வித்து விதைக்கப்படுகிறது. और परमेश्वर का बीज अपने दिल में रखने के बजाय उन्होंने शैतान के बीज को अपने दिल में रख रखा है। மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இது குறித்து நாம் வாசிக்க முடியும். मत्ती 13 अध्याय में हम पढ़ते हैं 27, 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது 27, 28 में अगर आप வேலைக்காரன் ஓடி வந்து வீட்டு எஜமான இடத்துல சொல்றாரு, नौकर आकर कहता, अपने मालिक से कहता है, यजमाने उमது நிலத்தில் நல்ல விதையை விதைச்சிருந்தீங்களே, कि आपने तो बहुत अच्छा बीज बोया था आपने अपने खेतों में, பின்ன அதில் களைகள் எப்படி உண்டாயிருச்சு? तो उसमें कैसे ये कांटे और ये सारी चीज आई? அதுக்கு அந்த வீட்டு எஜமான் என்ன சொல்றான்? तो वो मालिक क्या कहता है? சத்துரு அதை செய்தான் என்றான். शत्रु ने ये कार्य किया। பாத்தீங்களா? देखा आपने? அவன் நல்ல விதையை தான் அந்த வீட்டு எஜமான் விதைத்தான் அந்த उस मालिक நிலத்துல. ने तो सही बीज बोजा उस जगह पे। கர்த்தர் நல்ல காரியத்தை தான் நமக்கு சொல்லி கொடுப்பா. और परमेश्वर हमें सही बात ही सिखलाता है। நல்வழிகளில் தான் நம்மை வழி நடத்துவா. अच्छी राह पे ले जाने चाहेंगे। நல்ல காரியங்களை நமக்கு செய்து கொடுப்பா. सही कार्य हमको बतलाएंगे, सिखलाएंगे। ஆனா பிசாசு அப்படிப்பட்டவன் கிடையாது. शैतान ऐसा नहीं है। அவன் நாசப்படுத்துகிறவன். वो नाश करने वाला है। அதனால அவன் பாருங்க, அவன் களையில உண்டு பண்ணி விடுகிட்டான் சொல்லி சொல்றாரு. और वो जो है वो पेड़ को ना बढ़ने के लिए या पौधों को ना बढ़ने के लिए कुछ ऐसे कांटे वहां पे आ गए। 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, दूसरा तीमुथियुस उसका 4 और 4 में पढ़ते हैं, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டது. सत्य की बातों को ना सुनते हुए झूठी बातों पर जो है सुनने में एक दिन आएगा। சத்தியத்தை ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை சத்தியமான வார்த்தை. परमेश्वर का जो बातें हैं, परमेश्वर का वचन है, वो सत्य है। ஆனா பிசாசு எதை விதைப்பான் நம்முடைய வாழ்க்கையில? लेकिन शैतान क्या बीज बोता है? நம்ம சாய்ந்து போறதுக்கு, நம்ம அவரை விட்டு தூரமா போறதுக்கு கட்டுக்கதைகளை உண்டு பண்ணி நமக்கு கொடுத்துருவான். झूठी कहानी को डाल देता है कि हम उसकी बातों में आए। अनेक ஊழியக்காரங்களை நம்ம அன்றைக்கு பார்க்க முடியும். अनेक प्रचारक के बारे में हम देखते हैं, வீணான பேச்சுகளை பேசி மக்களை மனமாற்ற வைத்து விடுகிறார்கள். गलत प्रकार की बातों को कहते हुए जो है उनको जो है भटका देते हैं। வேதம் சொல்லுது अनेकரை மயக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कहता है कि वो बहका देते हैं वचनों के द्वारा। தங்களுடைய இஷ்டம் போல அவர்களை அப்படியே மெஸ்மரிசம் பண்ற மாதிரி மயக்கி வைத்திருவாங்க. अपने वश में करके उन्हें बहकाते हैं। இழிவான ஆதாயத்துக்கும் தகாதவளை உபதேசிக்கிறவர்களாய் இருப்பாங்களாம். और ऐसे उपदेश वो करते हैं जो बहकाओं से भरकर हो।
விசுவாச குடும்பங்களை கவிழ்த்து போடுவார்கள்னு வேதத்துல कि வாசிக்கிறோம். विश्वास के वो दृढ़ विश्वास को तोड़ डालते हैं वो। சகோதரி சகோதரியே, हे भाइयों बहनों, இந்த நாட்கள்ல சபை பலவிதமாய் விழுந்து போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, सभा ये कलीसिया गिरने का कारण क्या है? கர்த்தருடைய மெய்யான உண்மையான வார்த்தையை கேட்பது கிடையாது. பிசாசு கொடுக்கிற வார்த்தைகளை அதிகமாய் விரும்பி விழுந்து போகிறார்கள். परमेश्वर के सच्चे उपदेशों को सुनते नहीं है, जो माया से भरी हुई बहकाई गई उपदेशों पे वो जो है अपना मन रख देते हैं। அவருடைய வஞ்சகமான வலைக்குள்ள விழுந்தபடினாலே இன்றைக்கு சபையிலே தேவ மகிமை இழந்து கிடக்கிறது. इसी कारण जो है परमेश्वर के उस कलीसिया में जो है वो महिमा जो है निकल गई है। மேய்ப்பனுடைய சத்தத்தை இன்றைக்கு மக்கள் கேட்பது கிடையாது. और परमेश्वर के जो चरवाहे की बुलाहट को नहीं सुनते हैं, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது கிடையாது. आत्मा की आवाज को नहीं सुनते हैं वो। பிசாசின் பிடியிலே அவங்களுடைய கரத்தில் இன்றைக்கு अनेகர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். शैतान के उस जाल में आज भी फंसे पड़े। இன்னைக்கு अनेக ஊழியர்கள் பிசாசுக்கு ஏஜெண்டாய் மாறிட்டாங்க. अनेक प्रचारक जो है जो शैतान के एजेंट बन गए। உலகம் முழுவதும் நாம் பார்க்க முடியும், இந்தியா முழுவதும் நாம் பார்க்க முடியும், தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய நம்ம பார்க்க முடியும். पूरे संसार में आप देख लीजिए और तमिलनाडु में भी देख लीजिए, इस तरह है। நீ மேய்ப்பனுடைய சத்தம் கேட்பாயானால் अगर ஓநாயின் வலைக்கு நீங்களாக்கி நீ ரட்சிக்கப்படுவாய், பாதுகாக்கப்படுவாய். अगर तू खुदा की जो आवाज को तू सुन ले तो वो जो बहकाई गई उस बहेलिए की जाल से तू बच जाएगा। யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். ना उसका 10वां अध्याय में पढ़ते हैं, அவனுடைய ஆடுகள் அவன் சத்தத்தை கேட்கும். क्योंकि उसकी भेड़ जो है उसकी आवाज को सुनेंगी। பிசாசானவன் அவன் கூப்பிடத்தான் செய்வான், और शैतान तो बुलाएगा ही, पुकारेगा, அவன் சத்தம் போட்டு சொல்லுவான். वो चिल्ला कर कहेगा। ஆனா அங்க என்ன வாசிக்கிறோம்? लेकिन वहां क्या पढ़ते हैं? அவன் அந்நியனா இருக்கிறபடினால அவனுடைய சத்தத்தை அது கேட்டு பின்பற்றி போகாது. क्योंकि वो अलग है कि उसकी सुन के जो है वहां पे नहीं जाएंगे। मेய்ப்பனுடைய சத்தம் அறிந்திருக்கிறபடினால मेய்ப்பனுக்கு பின்னால் கடந்து சொல்லுகிறது. क्योंकि चरवाहे की बातों को जानने वाले वो जो भेड़ उसके पास जाएंगे। இன்னைக்கு நீ யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? आज आप किसकी आवाज को सुनते हो? ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? क्या आप खुदा की इस बातों को सुनते हो? பிசாசின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? शैतान की आवाज को सुनते हो? உண்மையான ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? या सचमुच उस प्रचारक की आवाज को सुनते हो? புரட்டு காரியங்களை சொல்லி நயவஞ்சகமாய் மாற்றி மக்களை வழி பின்வாங்கி போகும்படியா விசுவாசத்திலிருந்து விலகி செல்லும்படியான அப்படிப்பட்ட வார்த்தை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? देने वाले उस उपदेशों को उसको तुम सुनते हो? இந்த கால வேளையிலே நாம் விழுந்து போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இரண்டாவது ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்பது और கிடையாது. दूसरा यही था पॉइंट, हम देखते हैं कि परमेश्वर की आवाज को, ध्वनि को ना सुनते हैं, हम गिर जाते हैं। ये दूसरा कारण है। மூன்றாவது என்னன்னு பாருங்களேன். और तीसरा देखिए क्या है। ஆதியாகமத்திலேயே उसी அதே 4ஆம் 5ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது 4-5 में जब हम पढ़ते हैं वहां பிசாசு பாருங்க, அவன் சுய விளக்கத்தை அதிகமாய் அவன் ஏவாள் விசுவாசித்தான். और हवा ने जो है अपने स्वयं पर ज्यादा विश्वास करना शुरू कर दिया। சர்ப்பம் சொன்ன சுயமான விளக்கம், और सर्प ने अपने स्वयं का इस तरह தான் बहकाया இஷ்டப்படி சொல்லி கொடுத்தது, कि अपने स्वार्थीपन से उसको समझा, அத ரொம்ப விசுவாசிக்க उस ஆரம்பிச்சா. पे ज्यादा विश्वास करने लगी वो। இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் எழும்பி இருக்கிறாங்க. आजकल बहुत से लोग ऐसी சுய விளக்கத்தை அவங்க சொல்லுவாங்க, டெஃபினிஷன், और अपना जो सलाह वो देते हैं, अपनी सलाह, மாறுபாடான உபதேசம், और बहकाए कर जो है अपनी सलाह देते हैं, கள்ள உபதேசம், जो सही नहीं वो उपदेश, கள்ள தீர்க்க தரிசனம், झूठी भविष्यवक्ता, மாய்மாலமான உபதேசம், झूठी जो है उपदेश, மக்களுக்கு செவிக்கு இனிமையா இருக்கிறபடியான அப்படிப்பட்ட உபதேசம். वो झूठी उपदेश उनके लिए, कान के लिए बहुत सुकून मिलता है, बहुत प्यारा लगता है। இங்க நீங்க பார்க்க முடியும், आप यहाँ पे देख सकते हैं ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருந்தார் அவங்களுக்கு. प्रभु ने बहुत साफ तरीके से कहा था அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் कि उस அப்படினார். वृक्ष के फल को ना खाना। ஆனா பிசாசு என்ன சொல்றான் பாருங்களேன், लेकिन शैतान क्या कहता है? புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்றான். क्या उसने ऐसे कहा? क्या ऐसे नहीं खाना? ஒரு கன்ஃபியூஷன் அங்க கொண்டு வந்து விட்டான். उसको एक कंफ्यूज कर दिया उसने। அடுத்தது நீங்க பார்க்க முடியும், अगले इसमें अब बढ़ के देखिए, தேவன் சொன்னாரு
क्यों? அதை புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாவா कि जिस அப்படின்னாரு. दिन तो उसको खाएगा तो मर जाएगा ஆனா करके कहा। பிசாசு என்ன சொல்றான்? लेकिन शैतान क्या कहता है? நீங்கள் சாகவே சாவதில்லை, तुम नहीं मरोगे, உங்கள் கண்கள் திறக்கப்படும், तुम्हारी आंखें खुल जाएंगी, நீங்கள் நன்மை தீமை அறிந்து கொள்வீர்கள், सच्चे बुरे का ज्ञान तुम जानोगे, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். प्रभु की तरह बन जाओगे। எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். एक एक्स्ट्रा फिटिंग करता है। ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்துக்கு மீறி கூட எக்ஸ்ட்ராவா சில காரியங்களை அவன் சொல்றான் பாருங்க. प्रभु ने जो बातें नहीं कही थी वो सारी एक एक्स्ट्रा फिटिंग ये बता रहा है। இன்னைக்கு अनेகர் அப்படித்தான் நமக்கிட்ட வருவாங்க, अनेक लोग ऐसे ही हमारे समय में கன்ஃபியூஸ் आएंगे, பண்ணி விட்டுருவாங்க. हमें कंफ्यूज करके चले जाएंगे। இப்படி எல்லாம் கிடையாது, ऐसा नहीं है, அப்படி எல்லாம் சொல்லலையே, ऐसे तो लिखा नहीं है, ऐसे இது बताया नहीं। மாறி இருக்குது, அது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. वो हमें कंफ्यूज करके जाने में है அது மாத்திரமல்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், और एक्स्ट्रा बातें बताएंगे, ரொம்ப ஆசீர்வாதம் கிடைக்கும். बहुत आशीष मिलेगा। நீங்க அப்படி எல்லாம் இருக்க வேண்டிய தேவையில்லை. आपको वैसे तो रहने की जरूरत ही नहीं है। இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது தவறு கிடையாது. ये गलत बात नहीं है, कर लो आप, कर लो। இதெல்லாம் ஆண்டவரை மீறி நம்ம நடக்கிறது இல்ல. ये थोड़ी ना, इससे थोड़ी ना गुस्सा होगा खुदा। இப்படி எல்லாம் சொல்லி 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 மக்களை மனம் மாற வைப்பது நம்ம பார்க்க முடியும். बोल बोल के उनको बहकाते हैं மூல வசனம் அந்த ஒரிஜினல் வேர்டை விட்டுருவாங்க. और वो सही जो बहुत इंपॉर्टेंट जो वचन है उसको खो देते हैं, वो छोड़ देते हैं। தங்களுடைய சுய விளக்கத்தை செல்ஃப் இன்டர்பிரேஷன் அதைத்தான் மக்களுக்கு சொல்லி அவங்களை அதுல விசுவாசத்துக்குள்ள வழிநடத்த और வேண்டும் सेल्फ நினைப்பாங்க. अपनी बातों को उसको घुमा फिरा के वो सलाह देके उनको बहकाते हैं। அநேக சுய விளம்பரம் தருகிற சுய விளக்கம் தருகிற ஊழியக்காரர்கள் இன்னைக்கு நாம் பார்க்க आज முடியும். बहुत ऐसे प्रचारक जो स्वयं अपने कार्य को रखते हुए बहकाते हुए इस बातों को रखते हैं, பல இடங்கள்ல நிரம்பிட்டாங்க. बहुत जने में बहुत लोग हैं। ஆனால் இப்படிப்பட்டதான காரியத்தை நாம் சொல்லுவதற்கு எந்த விதத்திலும் வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. लेकिन ऐसे बातों को कहने में परमेश्वर का कलाम हमें अनुमति नहीं देता। வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், प्रकाशित वाक्य उसके 22 में पढ़ते हैं ஆவியானவர் எச்சரிக்கிறார். कि पवित्र आत्मा जो है हमें चेतावनी देता இந்த है, வேத வசனத்தோடு எதையாயிலும் கூட்டினால் வாதைகளை கர்த்தர் கூட்டுவார். अगर इस पवित्र वचन में से आप बड़ा चढ़ाकर अगर कुछ बोलोगे महामारी आएगी। இதிலிருந்து எதையாயிலும் வார்த்தைகளை எடுத்து போடுவாயானால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பெயர் अगर எடுக்கப்படும். इस वचनों में से आप निकाल कर कुछ बातें बताते हो तो जीवन की पुस्तक से आपका नाम भी निकाल दिया பரிசுத்த जाएगा। நகரத்திலும் உன் பெயர் எடுக்கப்படும். पवित्र नगर से तुम्हारा नाम निकाल दिया जाएगा। ரொம்ப தெளிவாய கர்த்தர் அங்கே बड़े சொல்கிறார், साफ तरीके से वहां पे लिखा हुआ அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று उसका சொல்லப்பட்டிருக்கு. भाग परमेश्वर वहां से निकाल देगा। ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டும். बड़े बड़े चेतावनी से हमें बड़े सतर्क रहना बहुत நாம் जरूरी है। வைத்திருக்கிற இந்த சத்தியமே நமக்கு நல்ல விளக்கத்தை கொடுக்கிற ஒன்று. परमेश्वर का ये कलाम ही है जो हमें सही तरीके से हमें बतलाता பரிசுத்த है। ஆவியானவர் நமக்கு விளக்கங்களை கற்றுக் கொடுப்பார். அவர் पवित्र आत्मा हमारी सहायता करेगा, हमारे मदद करेगा उसको समझने में। ஆகவே அவங்க சொன்னாங்க இவங்க சொல்றாங்க என்று சொல்லி அந்த சுயமாய் அவங்க சொல்றத காரியத்தை நம்பிக்கொண்டு நீங்க விழுந்து போக கூடாது. उन्होंने बताया ये हमें गाइड कर रहे हैं, वो गाइड कर रहे हैं, उनकी बातों में आकर जो है आप बहकाव में आके ना गिर जाएं। இந்த நாட்களிலே பிரசங்க பீடங்கள் ரொம்ப அதிகமா போயிருச்சு. आजकल हम देखते हैं उपदेश जो है बहुत सा बढ़ गया है, அதுக்கு அளவே கிடையாது. इसकी कोई सीमा नहीं। எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் ஊழியம் 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 சொல்லிட்டு कहीं भी- பிரசங்கம் 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 இருக்காங்க. कहीं भी देखिए सारी जगह में उपदेश उपदेश सेवकाई उपदेश, தங்களுடைய சுயத்தை தான் அங்க காண்பிக்கிறார்கள். अपनी स्वयं चीजों को वे दिखाते हैं, दर्शाते சுய हैं। விளம்பரம் தான் அங்க இருக்கிறது. अपना जो विलंबर जो है वहां पे एडवर्टाइजमेंट अपना दिखाते हैं நீங்க वहां। டெலிவிஷன்ல 10,000 ரூபாய் கொடுத்தா அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு செய்தி நீங்க சொல்லலாம்னு சொல்ற விளம்பரம் இருக்குது. आजकल ऐसा एडवर्टाइजमेंट आ चुका है कि 10,000 आप दीजिए तो आपका टेलीकास्ट किया जाएगा चैनल में। ஊருப்பட்ட டிவி சேனல் கிறிஸ்தவ டிவி சேனல் எழும்பிருச்சு. बहुत से टीवी चैनल्स जो है मसीह चैनल्स भी आ गए हैं। தங்கள் அங்க அவங்களுடைய சுய கருத்துக்களை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. स्वयं अपनी बातों को वो बताना शुरू कर देते हैं। சுயமான விளக்கத்தை வேத வசனத்துக்கு स्वयं கொடுத்துறாங்க. अपनी सलाह डालकर जो है वो बहकाव में देना शुरू कर देते हैं। பாரம்பரியமான தங்களுடைய வழக்கத்தை அங்க தெரிவித்து விடுகிறார்கள். और पारंपरिक से अपनी बातों को वहां पे रखते हैं। ஆகையினால் தான் இன்றைக்கு சபை மரித்து போன செத்த சபை அன்றைக்கு अनेक சபைகள் இருக்கிறது. इसलिए बहुत सी सभा कलीसिया आज जो मर चुकी हैं।
ஆவிக்குரிய உலகம் இன்று கிறிஸ்துவை விட்டு விலகி சென்று விட்டது. वो सभा जो है प्रभु यीशु से छोड़कर निकल गई है உண்மையான மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது கிடையாது. और सच्चे परमेश्वर उस चरवाहे की बातों को ना सुनते. தேவனுடைய கலப்பற்ற உபதேசம் இன்னைக்கு தேவையா இருக்கிறது. और परमेश्वर का जो वैसा एक मैसेज जो है जो 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 शुद्ध हो, जो खरा हो, उस वचन को जो है नहीं सुनते. தெளிந்த துப்புரவான தூய்மையான வேத வசனம் இன்னைக்கு தேவையா இருக்கிறது. आज जरूरत है वैसा वचन जो शुद्ध से भरा हो और खरा हो, सही वो वचन. அதை இன்னைக்கு अनेகர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. उसको स्वीकार करना नहीं चाहते. அவங்க விசுவாசிக்கிறதும் கிடையாது. ना उस पे विश्वास करते हैं. அதை கிரியையில கொண்டு வருவதும் கிடையாது. क्रिया में लेकर भी नहीं आते हैं. அதனாலே சத்துரு மிக எளிதாய் அவர்களை வஞ்சித்து விடுகிறார். शत्रु बहुत अच्छी तरीके से उन्हें अपने बहकावे में ले आता है. சகோதரி சகோதரியே, हे मेरे भाइयों बहनों, அவருடைய பயங்கரமான இந்த வலைக்குள்ளாய் விழுந்து விடாதபடி எச்சரிக்கிறார். हे मेरे प्रियो कि आप ऐसे बहकाव में आके नीचे ना गिर जाएं. தேவ சத்தத்தை பெற்றுக்கொள். परमेश्वर की उस ध्वनि, परमेश्वर की उस आवाज को ஆண்டவருடைய सुनो. சத்தத்துக்கு நீ செவி கொடு. उसकी प्रभु की आवाज को, उसकी ध्वनि को सुनो. தேவ சாபத்தை பெற்று இன்றைக்கு ஜீவன் இழந்து போய் விடாதே. और उस श्राप के लिए जो अपना जीवन को ना खो दो. ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நீ வெளியே வா. और आत्मिक मृत्यु से जो है तू बाहर आ. இன்னைக்கு கொரோனா அது மாத்திரமல்ல, லாக்டவுன் பீரியட் பல இடங்கள்ல இருக்கிறது. आजकल देखते हैं कोरोना और लॉकडाउन पीरियड जो है चल रहा है. மீடியா ரொம்ப நம்ம பார்க்க முடியும். மீடியாவை வழியாக हम देखते हैं मीडिया में बहुत सी खबर, யூடியூப், YouTube, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இதுல எல்லாம் நீங்க பாருங்க. व्हाट्सएप, फेसबुक, इन सब में देखिए வயது வரம்பு இல்லாதபடி ஊழியத்தை செய்யறவங்க, வேத வசனம் போதிக்கிறவங்க அநேகரை நாம் பார்க்க முடியும். और हम देख सकते हैं, एक गिनती नहीं है इतनी जो है जो सेवकाई करने वाले वहां पे हम देखते हैं. அனுபவம் கிடையாது வேத வசனத்துல. அப்படி இல்லாதபடி இன்னைக்கு அநேகர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. अनुभव नहीं है प्रभु परमेश्वर के अंदर, उस कलाम में अनुभव नहीं होते हुए वो है जो है वहां पे YouTube में, बाकी सारी चैनल्स में वो करना शुरू कर दिए हैं. சகோதரி சகோதரி, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை நிலைமை எப்படியா இருக்குது யோசித்து मेरे பாருங்க. प्रियो, आप देखिए कि आपका जीवन कैसा है. தேவனுடைய ஆவியானவருடைய கரத்துல நீ முழுமையாய் இந்த நாளிலே அர்ப்பணி ஒப்புக்கொடு. पवित्र परमेश्वर के हाथों में अपने जीवन को आप सौंपें. தேவ ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். क्योंकि पवित्र आत्मा हमारे मध्य में आज है. அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். हमारे मध्य में कार्य कर रहा है. கர்த்தரோடு கூட இணைந்து இருக்க பழகுனி. परमेश्वर के साथ बने रहना सीखो तुम. கர்த்தரின் வசனத்துக்கு உன்னை முற்றிலுமாய் அர்ப்பணி ஒப்புக்கொடு, கீழ்ப்படிந்திரு. परमेश्वर के लिए अपने आप को सौंपो, उसका आज्ञा मानो. தவறான போதங்களுக்கு விலகி உன்னை பாதுகாத்துக்கொள். गलत उपदेश से अपने आप को दूर रखो, अपने आप को सही रखो. மூல உபதேசத்துக்கு நீ திரும்பி வா. और जो उपदेश, जो सच्चा वो मूल उपदेश है, उसके लिए तुम अपनी ध्वनि को खोलो और தேவனுடைய பிரசன்னத்துல வெளிச்சத்துக்குள்ளாய் நீ திரும்பி வா. परमेश्वर की उपस्थिति में, उस आविष्कार में परमेश्वर के पास आओ. சர்ப்பத்துடைய அந்த பிசாசுடைய வலையில விழாதபடி விழிப்புணர்வுளாயிரு. और उस शैतान के बहकाव में ना आते हुए तुम सतर्क रहो. மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை முழுமையாய் அர்ப்பணித்து ஒப்புக்கொடு. धुला उस परमेश्वर के हाथों में अपने आप को पूरी तरह सौंप दो. அவருடைய சொந்த மணவாளனாய் ஏற்றுக்கொள். उसे अपना दुल्हा कर कर तुम स्वीकार करो. அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடு. उसकी आवाज को सुनो. எல்லா துர் உபதேசங்களிலிருந்து நீ விலகி ஜீவி. सारे दुर उपदेशों से तुम हटकर तुम जीवित. மனுஷருடைய கொள்கைகள் எல்லாவற்றையும் உன்னை விட்டு தூரப்படுத்து. और अपने मनुष्य के उसका बहकाव से अपने आप को दूर रखो. தேவனுடைய ஜீவனை நீ பெற்றுக்கொள். परमेश्वर के उस जीवन को तुम पालो. சாத்தானின் அந்த சிந்தனையில வஞ்சனையில நீ விழுந்து விடாதே. शैतान के षड्यंत्रों में ना गिर जाओ. இந்த காலவெளியில தேவன் இப்படியாய் நம்மை எச்சரிக்கிறார். परमेश्वर ऐसे हमें सतर्क रखता है. காலவெளியில் நாம் ஜெபிப்போமா? आइए हम अपने आप को सौंपे. நாம் ஒப்பு கொடுப்போம் தேவ கரத்துல. आइए हम अपने आप को सौंप दे परमेश्वर के இந்த सामने. இந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல இன்றைக்கு अनेक பிசாசுடைய கிரியைகள் இன்னைக்கு சபையில वंजिக்கும்படியாய் எழும்பி இருக்கிறது. जैसे हव्वा उस शैतान के बहकाव में, सर्प के बहकाव में आई है, वैसी कलीसिया भी जो है बहकाव में, शैतान के बहकाव में आई है. நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விட கூடாது. हम परमेश्वर से दूर ना चले जाएं. ஏவாள் ஆதாம் விட்டு தூரமாய் போனபடினாலே அந்த பயங்கரமான காரியத்துக்குள்ளாய் விழுந்தாள். जिसे हव्वा आदम से दूर हो चुकी, तो हम देखते हैं उस पाप में वो गिर गई. இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருப்போம்.
பிசாசுடைய சத்தத்தை நாம் கேட்க கூடாது. आज हमें परमेश्वर के शब्दों को सुने, उसकी आवाज को सुने, ना कि उस शैतान की. அது மாத்திரமல்ல, சுய விளக்கத்தை தருகிற இன்றைக்கு अनेகர் எழும்பி இருக்கிறாங்க. அவருடைய காரியங்களுக்குள்ளாய் நீ விழுந்து விடாதே. स्वयं अपनी बातों को रखने वाले और बहकाने वाले लोग बहुत उठ खड़े हुए हैं, उनकी बहकाव में ना आए. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். प्यारे प्रभु, सुंदर समय के लिए हम धन्यवाद देते हैं. இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கொடுக்கிற நீர் பேசினீரப்பா, உம்மை துதிக்க நன்றி செலுத்துற ராஜா. सुबह के अवसर में आपने हम सबसे बातचीत की, धन्यवाद. சர்பத்தின் ஆண்டவரே, வஞ்சனைக்குள்ளா அவன் விழுந்து போனது போல, சாரா விழுந்து, ஏவாள் விழுந்து போல இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் அதில் விழுந்து விடாதபடி நாங்கள் எச்சரிக்கையோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் आप ஜெபிக்கிறோம். हमें सतर्क बनाइए, चेतावनी दीजिए कि हम वैसे जैसे सारा जो हवा जो गिर गई थी वैसे हम ना गिरे. இந்த காலை வேளையில் எங்களை மறுபடியும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். और हम अपने आप को जो है पूरी तरह सौंपते हैं. உமக்காய் ஜீவிக்க, உமக்காய் வாழ, உமக்கு ஆண்டவரே நாங்கள் சாட்சியா நிற்க எங்களுக்கு கிருபை தருவீராக. और तेरे लिए प्रभु गवाही के रूप में खड़े होने के लिए प्रभु परमेश्वर आप हमारी मदद कीजिए. மோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. आपके साथ बने रहने का एक अनुभव हमें दीजिए. உம்முடைய சத்தத்தையே நாங்கள் கேட்டு அன்படி நடக்க எங்களுக்கு கிருபை तेरी தாரும். आवाज को सुने, उसके अनुसार चले இந்த प्रभु. காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். सुबह के अवसर में हम अपने आप को सौंपते समर्पण करते हैं. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. प्रत्येक लोगों को आशीषित உம்முடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி सारी ஆசீர்வதிக்கிறோம். जरूरतों को पूरा करें. குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படி ஆசீர்வதிக்கிறோம். सारी जो भी कमी घटी है सबको दूर அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. की मनोकामना को तू प्रभु जी पूरा कर. கண்ணீரோடு இருக்கிற மக்களுடைய கண்ணீரை நீ துடைக்கும்படி जो ஆசீர்வதிக்கிறோம். आंसू में उनकी आंसू को पोंछे प्रभु. கவலையோடு இருக்கிற மக்களுடைய கவலைகளை கர்த்தர் மாற்றி சந்தோஷப்படுத்தும்படி ஆசீர்வதிக்கிறோம். चिंताओं में है, दुख तकलीफ है, उनकी दुख तकलीफ को, चिंताओं को दूर करे. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை வாய்ப்பை தரும்படி जो ஆசீர்வதிக்கிறோம். जॉबलेस है, जिनका काम नहीं है प्रभु, हम चाहते हैं उन सबको जॉब मिल सके. சுகவீனத்துல பலவீனத்துல இருக்கிற மக்களை கர்த்தர் நீ தொட்டு சுகம் கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். बलहीन है, जो बिस्तर पे है, वैसे लोगों को प्रभु छू कर चंगाई दे. எந்த வாதி எங்களுடைய பிள்ளைகளை அணுகாதபடி கர்த்தர் நீ பாதுகாக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். प्रभु हम दुआ करते हैं कोई महामारी हमारे हम लोगों को ना छू. ஒவ்வொரு மேலும் உம்முடைய ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. प्रत्येक लोगों के ऊपर तेरे लहू को छिड़कते हैं. சுற்றிலும் கர்த்தருடைய வேலி அடைத்து நீ பாதுகாக்கும்படி पूरी ஆசீர்வதிக்கிறோம். तरह प्रभु जी अपना बाड़ा बनाकर प्रभु उनकी रक्षा कर. தேவ தூதர்கள் சுற்றிலும் இறங்கி அவர்களை பாதுகாப்பாராக. स्वर्ग दूतों को भेजकर प्रभु जी तू उनकी रक्षा कर. அக்கினி கோட்டையினாலே அவர்களை மூடி மறைத்து நீர் பாதுகாக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். आग का भाड़ा बनाकर प्रभु उनकी रक्षा कर. தொடர்ந்து ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நீ அவர்களை வழி நடத்துவீராக. आशीष में, उनकी आशीषों में और बनाए रहे. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். सारी स्तुति महिमा केवल हम तुझको देते மீட்பர் இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிற ஜீவனுள்ள हैं. பிதாவே, यीशु मसीह के नाम से हम मानते आमीन. हैं. आमीन. हे मेरे मन यहोवा को धन्य कर और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम को धन्य कर. हे मेरे मन यहोवा को धन्य कर और उसके किसी उपकार को ना भूलना. आमीन. अब हमारा यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता हम सबके साथ होती रहे. आमीन. God bless you all. प्रभु आपको आशीष दे. தொடர்ந்து நீங்கள் இந்த செய்திகளை கேட்டு வருகிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றி தெரிவிக்கிறோம். हम लगातार हमारे इस प्रभु की इस सर्विस को सुन रहे हैं, इसलिए आप सबका धन्यवाद. ஒரு சிலர் இன்னுமாய் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. और कुछ लोगों ने सब्सक्राइब नहीं किया, वो हम चाहते हैं कि आप सब्सक्राइब करें. உங்களுடைய பிரார்த்தனை தேவைகள், ஜெப தேவைகள் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம் அல்ல ஃபோன் பண்ணலாம். आपका कोई भी प्रार्थना का रिक्वेस्ट हो या कुछ भी हो, आप हमसे संपर्क कर सकते हैं फोन नंबर के द्वारा. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தத்தோடு கூட हम இருக்கிறோம். तैयार हैं आप सबके लिए दुआ करने के लिए. கர்த்தர் உங்களை प्रभु ஆசீர்வதிப்பார். आपको आशीष दे.